பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா கொசப்பள்ளம் கிராம வேளாண்மையாளர் சிலம்பு செல்வி அவர்கள் தரும் யோசனைகள். நான் இப்போது இந்த பெரிய கொசப்பள்ளம் கிராமத்தில் இருந்துட்டு 2016-17 வாக்கில் தான் இந்த சத்து மாவை எடுத்து கொடுக்க தயார் பண்ணேன். முதல்ல என்னோட குழந்தைக்கு தான் நான் முதல்ல கொடுக்க தயார் பண்ணேன். இதுக்கு இடையில் என்னோட குழந்தைக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த 6 மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து ஒரு 10 பொருள் சேர்த்து என்ன பண்ணுவோன்னா, சிம்பிளாக ஒரு குழந்தைக்கு மாவு ரெடி பண்ணி கொடுப்போம். ராகியில் என்ன பண்ணுவாங்கன்னா, முளை கட்டி அதை பால் எடுத்து அந்த பாலை இணை உணவாக கொடுப்பாங்க. எதெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாமே இங்கே சுற்றி தப்பாக இருக்குது. அப்போ உணவு மாறுச்சுன்னா நம்ம எல்லாம் மாறும். உணவு என்ன பண்ணணும்னா உணர்வையே மாற்றும். அப்போ நல்ல உணவை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இதை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நான் இந்த சிறுதானிய சத்து மாவுலேயும் சரி, நவதானிய சத்து மாவில் முளை கட்டி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். முளை கட்டுறது ஏன் அப்படின்னாக்க, ஒரு பொருள் நம்ம அன்றைக்கெல்லாம் கீரை உணவுகள் நிறைய எடுத்துக்கிட்டோம். இனி கீரை உணவுகளை எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு பொருள் முளை கட்டும் போது கீரையை சாப்பிட்டா எந்த அளவுக்கு சத்து கிடைக்குமோ அந்த அளவுக்கு சத்து நம்ம உடம்புல கிடைக்கும். கீரை எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கலனாலும் சரி. அதனால முளை கட்டுவோம். முளை கட்டும் போது அதனுடைய சத்துக்கள் என்ன ஆகும்னா மிகுதியாகும். அதனால முளை கட்டுவோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நேரங்கள் இருக்கு. இப்போ ராகி அப்படின்னா அதுக்கு ஒரு 7 மணி நேரம் ஆகும். கம்பு அப்படின்னா அதுக்கு ஒரு 7 மணி நேரமோ 6.5 மணி நேரம் ஆகும். பச்சை பயிரெலாம் சொல்லவே தேவையில்லை. 6 மணி நேரம் 5.5 மணி நேரத்தில் கூட வந்துடும். இந்த அதில் உளுந்து 6 மணி நேரத்தில் முளை வந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் சோளத்தெல்லாம் முன்னாடி ஆரம்பத்தில் எனக்கு தெரியாமல் முளை கட்டினா, அது முளை கட்ட தேவையில்லை. நாங்கள் மக்கா சோளம் இருக்குது, அதிலே சிவப்பு சோளம் இருக்குது, வெள்ளை சோளம் இருக்குது. இது எல்லாத்தையும் போடுறோம். காக்கா இருங்குன்னு ஒரு சோளம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்துக்கள் நிறைய இருக்குது. நவதானிய சத்து மாவில் 9 வகையான பொருளை போடுறேன். அதில் சிறுதானிய சத்து மாவில் என்ன பண்ணுறேன்னாக்கா, வரகு, சாமை, குதிரை, வலி, திணை, ராகி இது எல்லாத்தையும் அதில் சேர்க்குறேன். பாரம்பரிய அரிசி சத்து மாவு போடுறேன். அந்த சத்து மாவில் என்னென்னா, பாரம்பரிய அரிசிகளில் ஒரு 10 - 12 ரகம் போல் நான் அதில் போட்டு அதை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த சத்து மாவு மட்டுமே இல்லாமல் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பயன்கள் இருக்குது. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சி மிக்ஸ் போடுறேன். அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் எந்த கஞ்சி மிக்ஸில் என்ன பண்ணுறேன்னா, உளுந்து, பச்சை பயிறு, கொள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதெல்லாம் வறுத்துக்கிறேன். அரிசியை ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கிறேன். ஒவ்வொரு அரிசிக்கும் ஊற வைக்கக்கூடிய நேரம் மாறுபடும். அதில் இயற்கை விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய மிளகு, சீரகம் போட்டு ரவை ஃபார்மில் அதை ஃபார்ம் பண்ணி நான் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். அது போல் பூங்காருக்கு பூவை அரிசின்னு ஒரு பேர் இருக்குது. எப்போ ஒரு பெண் கர்ப்பமாயிட்டாங்களோ அப்பையிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கம்பல்சரி இந்த பூங்கார் அரிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி கம்மியாக சேர்த்துக்குவேன். பூங்கார் அரிசியில் பாலிஷ் பண்ணி வாங்கிக்கிறேன். செமி பாலிஷ் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வாங்கிக்கிறேன். அது இல்லாமல் ஆத்தூர் கிச்சிலி, தூய மல்லி இந்த மாதிரி ரகங்கள்லாம் சேர்த்து, இதில் பொட்டுக்கல்ல, சின்ன சீரகம் சேர்த்து குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய இணை உணவாக இந்த செல்லாக் மாதிரியான பொருளில் கெமிக்கல் போட்டு வருதுங்கிறதால, அதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, கெமிக்கல் இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். அதில் கெமிக்கல் இருக்கிறதால நான் அதுக்கு மாற்றாக இந்த குழந்தை கஞ்சி மாவு அப்படிங்கிற ஒன்று நான் புதுசாக கொடுத்துட்ருக்கிறேன். இதன் மூலமாக என்ன ஆகும்னா, குழந்தைங்களுக்கு செரிமான தொந்தரவு இல்லாமல் இருக்கும், இயல்பாக இருப்பாங்க, அவங்களோட எலும்பு வலுவாக இருக்கும். அந்த கேவிகேலேருந்து நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது அதை கேவிகே நம்ம விருத்தாச்சலம் அறிவியல் நிலையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வாய்ப்புகள் இது மாதிரி செய்கிறவங்களுக்கு வழங்குறாங்க. அவங்களுக்கு உதவி சொல்லிக்கிறோம். என்னதெல்லாம் செஞ்சால் நம்ம இங்கே நிலைச்சி நிற்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வள்ளலார் பிறந்த மண்ணில் எல்லா உயிரையும் கொல்லக்கூடாது, அதாவது தாவரங்களை கூட கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தாவரத்தை விரட்டணும், அதாவது களை கொல்லி பயன்படுத்தாமல் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஐயா நிறைய சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பின்பற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நெல் ஜெயராமன் போன்ற அந்த பாரம்பரிய நெல்களை மீட்டெடுக்கக்கூடிய ஆட்களை நாம் இருக்கும் பொழுது இனம் காண்டுக்கிட்டோன்னா இன்னும் நம்ம நிறைய நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். அதற்கான எல்லா பணிகளையும் நாம் செய்யணும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சிலம்பு செல்வி அவர்களை 09585219055 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.